தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகர். அதாவது இந்த பாடகர் வருவதற்கு முன்பாக திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி அவர்களே அவர்களுடைய குரலில் பாடுவார்கள். ஆனால் இந்த திருச்சி லோகநாதன் என்ற ஒரு பாடகர் வந்ததற்கு பிறகு பின்னணி இசை என்பது, பின்னணி பாடல் என்பது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. முதலாக தமிழ் சினிமாவில் பின்னணி பாடல் என்பது 1947 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் தான் வைக்கப்பட்டது. முதலாக பின்னணி பாடலை பாடியவர் திருச்சி லோகநாதன் அவர்கள்தான். இந்த திருச்சி லோகநாதன் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாடகராக ஒரு காலகட்டத்தில் வலம் வந்தார். ஆனால் அவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து வெற்றி பெற முடியாமல் போனது. அதற்கு 2 உதாரணங்களை சொல்லுவார்கள் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய மனநிலையை பற்றி. ஒரு முறை நகைச்சுவை நடிகர் KA தங்கவேல் அவருடைய வீட்டில் கொலு நடக்குது. அந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி லோகநாதன் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே லோகநாதன் அவர்களை போன்றே பாடக்கூடிய சோமு அவர்கள் அந்த கொலுவிலே பாடுகின்றார். சோமுவின் குரல் வளத்துக்கு மயங்கிய திருச்சி லோகநாதன் அவர்கள் தான் வைத்திருந்த வெற்றிலை பெட்டி, அதாவது அது வெள்ளியால் செய்யப்பட்ட வெற்றிலை பெட்டியை அந்த சோமு அவர்களுக்கு பரிசளிக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு மனப்பான்மை, நடிகர் திலகம் அவர்கள் நடித்த தூக்கு தூக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் 8 பாடல் அன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இந்த பாடத்தில் அவர் பாடுறதுக்கு கேட்கக்கூடிய சம்பளம் ஒரு பாடலுக்கு 500 ரூபா கேட்குறாரு. தயாரிப்பாளர்கள் சார்பாக 300 350 வரைக்கும் பேசப்படுகின்றது. ஆனால் 500 ரூபா கொடுத்தா நான் பாடுறேன், இல்லைனா மதுரையிலேருந்து ஒருத்தர் இப்போ பாடுறதுக்குன்னு வந்திருக்கானா, அவனை கூப்பிட்டு நீங்கள் பாட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. மதுரையிலிருந்து அன்று வந்தவர் திருச்சி லோகநாதன் அவர்கள் சொன்னவர் TM சௌந்தரராஜன் அவர்கள். ஒருவேளை 500 ரூபாய்க்கு சம்பளத்தை குறைத்து 300 350 250 வாங்கி பாடியிருந்தால் TM சௌந்தரராஜன் அவர்கள் சற்று தாமதமாக வந்திருப்பார்கள். ஆனால் திருச்சி லோகநாதன் அவர்கள் சொல்லி அந்த வார்த்தை TM சௌந்தரராஜன் அவர்களை பாடகராக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியது.